உங்க இன்ஸ்டால யார் அந்த பொண்ணு? நீங்க வேற அவளை ஃபாலோ பண்றீங்க? யாரு? நீ யார் சொல்ற எனக்கு தெரியலையே. இன்னைக்கு காலையில 11 மணிக்கு மேல தேவின ஒரு பொண்ணு உங்களை ஃபாலோ பண்றா. நீங்களும் அவளை திருப்பி ஃபாலோ பண்றீங்க. அதை பார்த்துட்டு தான் நான் கேக்குறேன். ஓ அவங்களா? எங்க பில்டிங் ஓனரோட ஒய்ஃப்மா. அப்படியா? ஆனா அவ மேரேஜ் ஆன மாதிரி ஒரு போட்டோ கூட இன்ஸ்டால இல்லையே. நான் ஏமா அவங்கிட்ட போய் சொல்ல போறேன்? இப்போ கூட உனக்கு பிடிக்கலன்னா சொல்லு, அவங்க அன்ஃபாலோ பண்ணிடுறேன். சே வேணாங்க. சரி அப்புறம் சாப்பிட்டியா? உங்களுக்கு எப்ப பாப்பேன்னு இருக்குங்க. டெய்லியும் உங்க ஞாபகமாவே இருக்கு. அதே மாமா நீங்க எப்ப வருவீங்க கேட்டுட்டே இருக்காங்க. நீங்க ஃபாரின்ல இருந்து எப்பங்க வருவீங்க? வரமா? ஆபீஸ்ல இருந்து ஒரு கால் வருது, அப்புறம் கூப்பிடுறேன். சரிங்க. ஹாய் ஸ்வீட்டி, இன்னைக்கு நம்ம நைட்டு டின்னருக்கு எங்க போலாம்? பேபி நீ எங்க கூப்பிட்டாலும் ஏன் இதுக்கு கேட்காம நாய் குட்டி மாதிரி பின்னாடியே வருவேன். அப்ப 5 ஸ்டார் ஹோட்டல் புக் பண்ணு. நீயும் நானும் மட்டும் தனியா இருக்கணும். ஓகேவா? ஓகே டியர். சாப்பிட்டியா? ஏய் ஒரே ஒரு கிஸ் கூட. சொல்லுமா. நீங்க எனக்கு துரோகம் பண்ணிட்டீங்கல்ல? என்னடி சொல்ற? ஆமா, இவ்வளவு நாளா உங்களை லூசு மாதிரி நம்பிட்டு இருந்தேன்ல, அதனால தான் நீங்க ஈஸியா என்ன சீட் பண்ணிட்டீங்க. யார் நானா? நீங்க இந்தியால சந்தோஷமா இருக்கணும் துபாயில கஷ்டப்பட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கண்டி. என்ன போய் வாய் கூசாம சொல்ற? உன்ன போய் 5 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண பாரு, எல்லாம் என் தலையெழுத்து. ஏன்டா இப்படி நடிக்கிற? எனக்கு எல்லாம் உண்மையே தெரியும். என்னடி உண்மை தெரியும்? சொல்லி ஏங்க பாரு, என் மேல நம்பிக்கை இல்லாம யாரோ சொல்றதை கேட்டு என்ன சந்தேகப்படல. இனிமேல் அவங்கள சேர்ந்து வாழ முடியாது. உன்னை டிவோர்ஸ் பண்றேன். வைடி. உனக்காக தான் இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். வா கார்த்திக், நல்லா இருக்கியா? நீ தான் இந்தியாவுக்கு வந்தியா? எப்படி இருக்க? என்ன மன்னிச்சிருமகா, உனக்கு ரொம்ப பெரிய துரோகம் பண்ணிட்டேன். அதெல்லாம் நான் உன்னை டிவோர்ஸ் பண்ணும்போது எல்லாத்தையும் மறந்துட்டேன். ஆமா, இப்போதைக்கு எங்க அம்மா வீட்டுக்கு வந்திருக்க. என்ன வேணும்? ஃபாரின்ல நிறைய பணம் சம்பாதிக்கிற திமிர்லையும் என்ன யாரு கேட்க போறாங்கிற தென்னாவட்டிலையும் கட்டின பொண்டாட்டி உனக்கு துரோகம் பண்ணல. அதான் அந்த ஆண்டவனை பத்தி எனக்கு தண்டனை கொடுத்துட்டான். ஃபீல் பண்ணாத கார்த்திக், என்னாச்சுன்னு சொல்லு. என் மேல உயிரா இருக்க மாதிரி ஆசை காட்டி அந்த தேவி இவ்வளவு நாளா சம்பாதிச்சு வச்சிருந்த மொத்த சேவிங்ஸ் 37 லட்சத்தையும் எடுத்துட்டு போயிட்டா. வேலை பார்த்துட்டு இருந்த இடத்துல வேலையும் போய் சாப்பாட்டுக்கே வழி இல்லாம ஒரு பிச்சைக்கார மாதிரி ரோட்ல கிடந்த மகா. இப்போ என்ஆர்ஐயோட சப்போர்ட்னால தான் இந்தியாவுக்கே வந்து. சரி கவலைப்படாத கார்த்திக், நம்பிக்கையோடு இரு. உன்னோட ஹார்ட் ஒர்க் பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். நம்பிக்கையோடு இரு, எல்லாத்தையும் மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணு. சரி மகா, நீ என்னோட வா, நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அது சரிப்பட்டு வராது. குடும்ப வாழ்க்கையில கட்டின பொண்டாட்டி ஒரு தடவை துரோகம் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் சேர்ந்து வாழ்றது கரெக்டா இருக்காது. என்னை விட்டுடு, நான் எங்க அம்மா வீட்லயே கடைசி வரைக்கும் இருந்துட்டு போயிடுறேன். என்ன யோசிக்கிற? இவ்வளோ நேரம் அன்பா பேசிட்டு இப்போ திடீர்னு இப்படி மாத்தி பேசுறாளேனா? எனக்குள்ள நிறைய வழிகள் இருக்கு. அந்த வழியெல்லாம் நான் தாண்டி வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கேன். அந்த வழியோட வெளிப்பாடு தான் எங்க அன்பான பேச்சு.